ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. நரேட்டிவ் பண்ணி 391வது எபிசோட் தான் பார்க்க போகிற. எபிசோட்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி வீடியோ கால் லைக் அப்போ டைப் பட்டன் கட்டாத மட்டும் தட்டி விட்டு வாங்க. வெள்ளன்னு பேசாமல் வீடியோ கால் அப்பலாம் வீடியோ கிட்ட இருந்து 10 பிரித்து எடுத்துருப்பாங்கல்ல. நீ நருட்டோ பேசுறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நருட்டோ சொல்லியிருப்பான், நீ என்ன தான் பயங்கரமாக ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத் பவர்லாம் எடுத்திருந்தாலும் நீ ஒரு ஒபிட்டோ உச்சிக்காதண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல. நீ நானும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான், நம்ம ட்ரீம்ஸ் கூட ஒன்று தான். ஒக்கக இந்த ஒருத்த உலகத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சேன், நீயே இப்போ ஒக்ககை ஆப்போசிட்டாக மொத்த உலகத்தையும் அழுகி நின்றுட்டு இருக்கே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். நான் மொத்த உலகத்தையும் நான் வேற மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஒபிட்டோ எடுத்த முடிவெல்லாம் தப்பு நான் எப்பயுமே நினச்சதில்லை, இப்போ வரைக்குமே நான் எடுத்த முடிவு தான் கரெக்டு. அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாத நீ பார்த்தல அந்த பக்கம் உன் பக்கம் இருந்து எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, உன்னுடைய பாதையில் எவ்வளோ உயிரிழப்புகள் போயிருக்கு. அப்புறம் இது ஒரு வகையில் பார்க்கறதுக்கு ஷார்ட்கட் மாதிரி தெரியலாம், ஆனால் ஒரு ஒக்காக்கியோடைய வேலை என்ன, மொத்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும். அதை தானே நான் செய்ய போகிறேன். இப்போ குறுக்கு வழியில் எதுவுமே கிடைக்காது, அப்படி கிடைச்சா அது நிலைக்காதுரா. ஒக்காகின்றவன் எப்பயுமே காம்ராட்ஸுடைய பிணங்களுக்கு நடுவில் நடந்து வரமாட்டான். ஒக்காகியோடைய ட்ரீம்ன்றது ரொம்ப பெருசு, அதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் கிடையாது. இப்போ யோசிப்பாரு, நீ பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் நருட்டோ. அப்புறம் ரின்னை பற்றிலாம் யோசிச்சிருப்பான் ஒபிட்டோ. கண்ணா நீ நல்லா யோசிப்பார், ரின்னு மட்டும் உயிரோடு வந்ததா உன்னை இந்த மாதிரி பண்ண விட்டுருப்பாளா? ஃப்ளாஷ்பேக்கில் ரின்னு பேசுறத காட்டுறாங்க. நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஒக்காகியாவை இந்த மொத்த உலகத்தையும் காப்பாற்றுவேன்னு சொன்னால, அதுக்காக நான் உன்னை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ அதை எப்போ செய்கிறேன்னு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நீ இந்த உலகத்தை காப்பாற்றுவேன், உனக்கு பக்கத்துணையாக நான் நிற்பேன், இந்த மொத்த போரையும் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான் ஒபிட்டோ. ஒரே ஆறுதலாக ரின்னு மட்டும்தான் இருந்தா, ரின்னு இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியலடா. அவள் எப்போ இறந்தாலும் அப்போ இந்த உலகத்தையே நான் டோட்டலாக வெறுக்க ஆரம்பித்தேன். அந்த ரின்னு மேலே இருந்த பாசெல்லாம் எனக்கு இந்த உலகத்து மேலே வெறுப்பாக மாறிச்சு. இந்த உலகத்தில் போர் என்றைக்குமே நிற்காதுரா. அதனால தான் நான் மாதராவுடைய ஐடென்டிட்டி எடுத்து வச்சு மாதரா பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பித்தேன். இந்த ஷேரிங்கனை யூஸ் பண்ணி நான் இந்த உலகத்தில் எதையுமே ஒழுங்காக பார்க்கல, இந்த உலகத்துக்கு நான் எந்த ஒரு நல்லதையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இப்போ கூட மாறணும்னா மாறலாம், அவனுடைய காம்ரேட்ஸ் எல்லாம் அவனை நம்புறாங்களா, அதுதான் அவனுடைய பெரிய சக்தி. இதுதான் இப்போ நருட்டோவுடைய வழியாகவே இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அமைதியாகிடுவான். ஆசிரமாவை காட்டுறாங்க. ஆசிரமா மாதராவை போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பான். அந்த டெண்டியில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிடுவான் மாதராவை. ஆசிரமா மனசுக்குள்ளே இருப்பாரு, அவ்வளோ பெரிய அட்டாக் விழுந்திருக்கு, அப்போ கூட இவன் அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கானே, இவன் எப்பயுமே மூவ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு ஆசிரமா மனசுக்குள்ளேயே. அதில் என்னமோ அசையாம நிற்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஒரு நக்கலான சிரிப்பை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒபிட்டோ காட்டுறாங்க. ஒபிட்டோவில் கொஞ்சம் முடியல, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டென்டியில் அவனுக்குள்ளேருந்து பிரித்து எடுத்துட்டாங்கல்ல. உள்ளே மினாட்டாக்குள்ளே இருக்கிற குராம சொல்லிட்டு இருக்கான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, டென்டியலுக்குள்ளே இருந்து வெளியே வந்த ஜிஞ்சிரிக்கெல்லாம் இறந்து போக மாட்டாங்க. ஏன்னா நார்மல் டெயில் பிஸ்ட் மாதிரி கிடையாது, அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் உள்ளே கொஞ்சம் இருக்கும். கேட் ஆஃப் ஸ்டாச்சு இன்னும் உயிரோடு தானே இருக்குது, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஆயுஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. உடனே மினாட்டை கேட்பான், டேய் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். எங்களுக்கு தெரியாம யாருக்கு தெரியும், ஸ்டேஜ் ஆஃப் 6 பார்த்து எங்கள்கிட்ட அப்பயே சொன்னார், எங்களை பிரித்து உருவாக்குனார்ல அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. டென்ட்லேயும் அவர் உடம்புக்குள்ளே சீல் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நாங்கள் 9 பேரை பிரித்து எடுத்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிச்சதுக்கப்புறம் அவர் ரொம்ப வீக் ஆகிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்புறம் அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா. அடங்கொக்காளி இவ்வளோ பெரிய கதை இருக்கா அப்படின்னு சொல்லி மினாட்டை கேட்டு, ககாஷி இது என்னென்னமோ சொல்லுது, இதெல்லாம் நான் கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒபிட்டோ அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான், அதாவது சின்ன வயசு ஒபிட்டோ. அந்த ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான், ரின்னுக்கு இப்போ இருக்கிற ஒபிட்டோவெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, சீப்பாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதரா, ஒபிட்டோக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. ஆனால் ஒபிட்டோ ரொம்ப நாள் நம்ம கூட இருப்பான்னு எதிர்பார்த்தேன், இதெல்லாம் பார்த்துட்டு திருந்திட்டு இதுக்கப்புறம் நம்ம கூட இருப்பான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ககாஷி. சரி ஓகே மினாட்டோ சென்சே நீங்கள் பார்த்துக்கங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ககாஷி கிளம்புவோம். ஒபிட்டோ திடீர்னு ஏதோ ஜுட்ஸோ போட ட்ரை பண்ணுறான். மினாட்டோ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க ஒபிட்டோ ஒன்று, நான் எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணால அதே ஜுட்ஸோ தான் நான் போட போகிறேன், ரினி ரீபத்தை போட போகிறேன், இறந்து போன எல்லாரையும் உயிரோடு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ. இதை நீ போட்டனா கண்டிப்பாக சித்திருவிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ககாஷி ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான். ரினி ரீபத்தை போட்டிருப்பான்ல பெயின், இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணால் ஒருத்தன் இறந்து போய் மற்ற எல்லாரும் உயிரோடு வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு மினாட்டை பார்த்துட்டு இருப்பான். நாகோட்டை இறந்தது எதுக்காகன்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு, அவன் எதை முடிவு பண்ணான்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்போ சுத்தமாக புரியல எதுக்காக அந்த நாகோட்டை பையன் எனக்கு துரோகம் பண்ணான்றது, ஆனால் இப்போ எனக்கு புரியுது, ஒரு ஷினோபி இன்னொரு ஷினோபியோடைய மனசை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எனக்கு ஏன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வச்சுட்டு இருப்பான். அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் ஜிராயா சென்சே. ஏன்னா ஜிராயா சென்சேவுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா எனக்கு தோக்கடிச்சது நருட்டோ இல்லை ஜிராயா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இந்த ஒக்காகியானதுக்கே ஒரு வகையில் பார்த்தா அவர் தான் காரணம் இல்லை, அவருடைய ஸ்டூடெண்ட் நீங்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நானும் ஒரு பெரிய ஒக்காகி ஆகணும்னு நினச்சேன், ஆனால் நான் அந்த வழியிலேருந்து தவறி போயிட்டேன். ஒபிட்டோ யோசிச்சு சொல்கிறான், இந்த ஜுட்ஸுவை போகிறதுக்கு உனக்கு சம்மதமா, இது சரிப்பட்டு வராது, நீ நார்மலான வாழ்க்கையை வாழ்வ, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் ககாஷி. இல்லை அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, இதை விட்ட வேறு வழி இல்லை அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பிளாக் ஜுட்ஸு எங்கேருந்து வந்து ஒபிட்டோ பிடிக்குது. மாதரா கட்டுறாங்க.
தம்பி ஆட்டெல்லாம் முடிஞ்சு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டே மாத்ரா கொஞ்ச நேரம் அமைதியாரா, வார் முடிஞ்சிடா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராமா. இங்கே நருட்டும் பையன் கூட வந்திருப்பான். 2 பேரும் சேர்ந்து சீலிங் ஜுட்ஸு ட்ரை பண்ணுறாங்க. மாத்ரா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நருட்டோ உசுமாக்கி நீ யாருன்னு எனக்கு காமிச்சிட்டடா, அவன் கூட சண்டை போட்டது பயங்கர ஒர்த்தா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பரவாயில்ல, அவன் உடம்புல இருந்து எல்லா டைல் லிப்ஸ்டிக் பிரித்து எடுத்துட்டியே, அது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையாலுமே நீ மாஸ் காமிச்சிட்ட, எல்லா டைல் லிப்ஸ்டிக் பிரித்து எடுத்தது அவனை வீக் ஆக்கினது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மாத்ரா ஒபீட்டோ காட்டுறான். பிளாக் ஜிட்ஸு ஒபீட்டோ உடம்ப போட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கோம். பிளாக் ஜிட்ஸு சொல்லிட்டு இருக்கோம், டே ஒபீட்டோ கூட இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோட ஸ்டீலிங் ஜிட்ஸு அப்படியே போய் கடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் சடனாக ஹார்ட் ஆஃப் ஃப்ரெண்டே ரீபத் ஜிட்ஸுவை போட்டு விட்டுருவான் ஒபீட்டோ. பார்த்தா மாத்ரா ரியல் வேர்ல்டுக்கு வர ஆரம்பிக்கிறான், ரியல் லைஃப்க்கு வர ஆரம்பிக்கிறான், உயிரோட வரான். சாயோடைய சீல்லாம் உடஞ்சி எரியுது. மாத்ரா உடம்புல இருந்து பயங்கரமா புகை வருது. பிளாக் ஜிட்ஸு ஒரு பக்கம் ஒபிட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். இந்த உடம்புக்கு தாண்டா ஆவலா இருந்தேன், என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என் உடம்புல ரத்தம் சூடாக இருக்குது, ஆட்டெல்லாம் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. ஆனால் மாத்ராவோட ரினேகன் திடீர்னு ஒடைய ஆரம்பிக்குது, உடம்பெல்லாம் பிளாக் ஃபேம் எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சாஸ்கி அம்மத்தராசை போட்டு விட்டுருப்பான். தம்பி அப்போ நீ வேணா பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் இப்போ உச்சிக்காகலாம் நான் தாண்டா பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சாஸ்கியா மாசா வந்துட்டு இருப்பான். சில்ட்ரா பையா, உன்னாலலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கோஸ்ட் ஆஃப் உச்சிக்காவை உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. ஆஷிராமாக்கு ஒன்றும் புரியல, அவன் எதுக்காக திடீர்னு கண்ண மூடியிருக்கான் அப்படின்ட்டு. டேய் சாஸ்கி, உன்னோட அம்மத்தராசு தான் அவமால ஒர்க் ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. தான் ரினிகன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி அதை அசால்ட்டாக அப்சர்வ் பண்ணி போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ அவன் ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த அம்மத்தரசு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. டே ஆஷிராமா, அன்னைக்கு நான் ஸ்டோன் அப் டேப்லெட் முன்னாடி ஒன்று சொன்னேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் ஒருத்தனுக்கு 2 பவரும் கிடைக்குதோ அவனுடைய பவரை எவனாலையும் நிறுத்த முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. என்ன சொல்றான்னு ஆஷிராமாக்கு ஒன்றும் புரியல. அவன்கிட்ட உச்சிகா கிளான் பவரும் செஞ்சு கிளான் பவரும் சேர்ந்துருக்கோ, அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் உடம்ப காட்டுறாங்க. அதில் ஆஷிராமாவுடைய முகம் பதிஞ்சிருக்கு. அடப்பாவி, அப்போ இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ இது எல்லாத்துக்கும் தயாராக தான் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் ஆஷிராமா. சாரி ப்ரோ, அதெல்லாம் என் பிளான்லேயே இல்லை, என் காமராட ஒருத்தன் திடீர்னு வந்தான், அவன் மூலமாக இது கான்ஸ்டன்ட்டாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. அவன் என்ன மாதிரியே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கடிச்சுப்பான். ரத்தம் வர ஆரம்பிக்கிறோம். இந்த ரத்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய பிளான்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, நினைச்ச மாதிரி இந்த பிளான் கச்சிதமாக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆசிரமா மிரண்டுருவான், என்னடா பிளான் அப்படின்ட்டு. ஆசிரமாவில் சுத்தமாக நகர முடியாது, அவன் ஆல்ரெடி ரொம்ப அடிபட்டுருப்பான்ல. அதில் சடனாக போய் நருட்டோவை சாயம் அடிச்சு பறக்க விட்டு ஆசிரமா வந்து சக்கரா உரிய ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அவனுடைய சக்கரா உரிய ஆரம்பிச்சோடனே ஸ்டேஜ் அடிச்சு அப்படியே அவனுடைய ஃபேஸில் பதிய ஆரம்பிக்குது. ஒன்றுமே புரியல, வேற மாதிரி இருக்கேடா, என்னடா எனர்ஜி இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. அப்புறம் என் உடம்ப கண்ட்ரோல் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. சாஸ்கே திடீர்னு அட்டாக் பண்ண வர மாத்ரா அசால்ட்டை பார்க்காம தடுத்துருவான். சாஸ்கே விடாமல் வெட்டிக்கிட்டே இருப்பான். மாத்ரா எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஒன்றுமே புரியல, ஏன்னா அவன் கண்ணை கூட திறக்கல, பயங்கரமாக தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். இதாண்டா என்னுடைய பர்ஃபெக்ட் டைம், இந்த டைமில் உன்னை ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுல, உன்னை ரத்தம் சொட்ட வெட்டி வீசுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. ஏண்டா அவசரப்பட்டு இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸுலேருந்து வெளியே வந்தோம், நீயே யோசிக்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்க. சாஸ்கே கரெக்டாக மாத்ரா ஒரு குத்த என்னால் இப்போ சென்ஸ் வர பண்ண முடியுது. நீ மங்கிக்கு ஷேரிங்கன் ட்ரோக்கு டோமி தானே, முன்னாடி கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, என்னுடைய ரினேகன் வர வரைக்கும் உன் கண் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. இங்கே பிளாக் ஷிஷு சொல்லிட்டு இருக்கோம், உன்னுடைய தேவையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு உன்னோட யூஸ் வேற லெவலில் இருந்துச்சு, இதுக்கப்புறம் நீ எங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தம்பி, உன்னுடைய ரினேரை பற்றி யூஸ் பண்ணதால நீ சாக தான் போகிற, அதனால உன்னுடைய லெஃப்ட்டை நான் இப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ உடம்புல பிளாக் ஜெட்ஸு போகிற பார்க்க கக்காஷி மினாட்டோ தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது உள்ளே பூந்துடும். இது என்னடா கன்றா, இது ஹியூமன் கூட கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. மாத்ராவுடைய வழியை பின்பற்றுவான். மாத்ரா என்ன நினைக்கிறானா அதுதான் நானும் நினைக்கிறேன். கக்காஷி கேட்டுட்டு இருக்கோம், இப்போ நீ என்னதான் பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அது உடனே இந்த ஒபிட்டா பையன் மாத்ரா பேச்சை கேட்காம இவன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. பிளாக் சிச்சு பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஜோஜுரோ அவனை 2 வெட்டி வீசியிருப்பான். அவனோட சக்கராவை அதில் யூஸ் பண்ணுவானா எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே பார்த்தா பிளாக் சிச்சு பிரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ மாத்ரா சொல்லியிருப்பான், நீ போய் ஒபிட்டோவை பார்த்துக்க, அதுக்கு இந்த 5 காஜை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுங்களை முடிச்சுட்டு வரேன், நம்ம பிளான் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருப்பான் மாத்ரா. அவன் உடம்பு 2 வெட்டினதுக்கு அப்புறம் பின்னாடி கொஞ்சமாக அந்த பிளாக் ஜெட்ஸு வந்து அப்படியே தரைக்குள்ளே ஊர்ந்து வந்துட்டு இருக்கும். மாத்ரா கூடிய இருந்து மாத்ராவுடைய பேர்லாம் யூஸ் பண்ணி இப்போ மாத்ராக்கே வந்து துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பரிகாரமாக இவன் சாகிற வரைக்கும் இவன் பாடி யூஸ் பண்ணி நான் சண்டை போட போகிறேன், ஏன்னா இவன் எப்படி இருந்தாலும் சாக தான் போகிறான், இவனுடைய பவரை யூஸ் பண்ணி மாத்ராவுடைய ட்ரீமை நான் அங்கே அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிளாக் ஜெட்ஸு. இல்லை, உன்னை கொல்லணும் தான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன், ஆனால் உன்னை கொல்றது கூட வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். உச்சிகாக்கலாம்லேயே பாவம் நீ ஒருத்தன் தான் இருக்க. இப்போ வேணும்னா உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேனே, என் கூட வந்து சேர்ந்துக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, திருப்பி கெட்ட பாதையில் போகிற ஐடியா இல்லடா அப்படின்னு சொல்லி சாஸ்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நருட்டோ வந்துருவான் அந்த இடத்துக்கு. திடீர்னு ஃபயர் செல் ஜுட்ஸு ஒன்று போட அந்த இடம் ஃபுல்லாக புகை மூட்டமாயிடும். அந்த இடத்துல புகையை கலைப்பிட்டு அந்த இடத்த விட்டு போக ஆசிரமா பார்த்துட்டு இருப்பான். மாத்ரா அவன் பவரை வேற லெவலில் ஏற்றிட்டான். இப்போ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ட்டு ஆசிரமா பார்த்துட்டு இருப்பான்.
ஆசிரமா போய் ஒரு ஷினோபி மேலே மாசா நின்றுக்கிட்டு இருப்பான். உடம்புல அடிப்பட்டதெல்லாம் ஹீலாக ஆரம்பிக்குது. ஏன்னா ஆசிரமா சக்கராவர் இருக்கு. அவனால் சக்கரா உரிய முடியுது. 9 சக்கரா உரிய ஆரம்பிக்கிறான். தங்கங்களா ஆரம்பிப்பமான மாதிரி அவன் சொல்கிறான். எதிர்க்க பார்த்தா 9 டெய்லி பிஸ்ட் மாசம் நின்றுட்டு இருக்கோம். அவ்வளோதான் கோலா மாசான சீடோட இந்த எபிசோட முடிச்சிருப்பானுங்க. அடுத்த எபிசோடு தாறு மாறாக இருக்க போதுனால சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சளவுக்கு அடுத்த வீடியோ வேகமாக போட்டு ட்ரை பண்ண சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறேன். பாய் ஹால்.